அதுல என்ன இயேசுக்கு எப்படி அதுல சந்தோஷம் வரும்? இயேசுக்கு எப்படி அதுல புகழ் கிடைக்கும்? நற்கருணை ஆண்டவர் குறிப்பாக புகழ்னா என்ன? நிறைய பேரை அவரை நம்ப வைத்தீங்கன்னா அவருக்கு புகழ். இயேசுக்கு உண்மையான புகழ் எப்போது கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. இயேசுனா நம் நற்கருணையை பார்க்க வேண்டும். ஏன் நற்கருணையை பார்க்கிறோம் என்றால், அந்த இயேசு தான் நம்ம எல்லாம் கடவுளின் குடும்பத்துக்கு அழைத்து போகும் உடன்படிக்கை இயேசு. ஆனால் இந்த உடன்படிக்கை இயேசு நானே புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறாள் அல்லவா, அந்த உடன்படிக்கை இயேசுக்கு புகழ் சேர்த்தால் அது கடவுளுக்கு சேர்க்கப்படும் புகழ், கடவுளின் குடும்பத்திற்கு சேர்க்கப்படும் புகழ். வெறும் இயேசு என்று வரலாற்று நாயகனுக்கு புகழ் சேர்த்தால் அது இயேசுக்கு அதில் ஒன்றும் சந்தோஷம் இருக்காது. இயேசுக்கே புகழ் என்பது வரலாற்று நாயகன் இயேசுக்கு தான் புகழ் சேர்க்கிறது, நற்கருணை ஆண்டவருக்கு அல்ல. நற்கருணை ஆண்டவருக்கு புகழ் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்றால் அது அதுவும் வேஸ்ட். ஆனால் நீங்க என்ன செய்யலாம்னா, நற்கருணைக்கே புகழ் சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? நற்கருணைக்கே புகழ், நற்கருணை ஆண்டவருக்கே புகழ், திருப்பலி முன்கான சொல்லுங்க. அதுல பொருள் உள்ளதா இருக்கும். மரிய வாழ்வை சொல்லுங்க, அதுல ஒரு பொருள் இருக்கும், திருச்சபை வாழ்த்துவீங்க. இதெல்லாம் தான் கடவுளுக்கு நாம் சேர்க்கும் உண்மையான புகழ். சும்மா நற்கருணைக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த புகழை எடுத்து இங்க உணர்ந்து சொல்றது பேரு இயேசுக்கு புகழ் சேர்ப்பதல்ல. இயேசுக்கு நீங்கள் புகழ் சேர்த்தால் நல்லது. ஆனால் எந்த புகழ் அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த புகழை சேர்க்க வேண்டும். எந்த புகழ் அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், கடவுளின் குடும்பத்தில் ஒருவர் சேர்வதற்கு தேவையான வாழ்த்துறை தான் அவர் எதிர்பார்க்கும் புகழ். அதை சொல்லித்தாங்க. திருப்பலி முடிஞ்சதும் எல்லாரும் நற்கருணைக்கே புகழ் சொல்லுங்க, மரியாளுக்கு புகழ், இல்லாட்டி மரிய வாழ்க சொல்லுங்க, இல்ல போப்பாண்டவருக்கு புகழ் சொல்லுங்க, ஆயர்மாருக்கு புகழ் சொல்லுங்க. அது கூட தப்பு இல்லை. ஆயர், எங்கள் ஆயர் நீடூழி வாழ்க சொல்லுங்க. அது கூட திருச்சியை வாழ்த்தும் செயல்தான் ஒரு விதத்தில். இதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு வரலாற்று நாயகன் இயேசு அவருக்கு போய் புகழ் சேர்த்து என்ன புண்ணியம்? கடவுள் புகழை தேடுவாரா? அவரும் ஈகோக்காரா? இயேசுவும் அவர் அகம்பாகம் பிடிச்சவரா? இயேசு அவரை புகழ்றவங்களுக்கு எல்லாம் மீட்பும், போராடவங்களுக்கு எல்லாம் நரகமும் தரக்கூடியவரா? இயேசு இல்ல. நீங்க சொல்லி கொடுக்கறதா மீனிங் வருது. திருப்பலி முடிக்கிறீங்க, அழகா நற்கருணை வழிபாடு முடிச்சோன்னு என்ன செய்யணும்? நற்கருணை தானே வாழ்த்தணும். நற்கருணைக்கு புகழ் சொல்லலாம். வரலாற்று ஏன் இங்க கொண்டாடுறீங்க உள்ளார? அது அவங்களுக்கு சொந்த கருத்து உள்ளவர்களுடையது. நமக்கெல்லாம் சொந்த கருத்து கிடையாது. திருச்சபையின் கருத்து மட்டும்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சிசிசி என்று சொல்கிறோம். ஏன் திருச்சபையின் கருத்து என்று தெளிவாக தெரிந்து கொள்ளும் இடம் சிசிசி. அந்த குரு தான் சிசிசியை மதிக்காதுன்னு சொல்றார் ஒரு குரு. அது அப்படி அல்ல. திருச்சபை என்ன சொல்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சிசிசி பற்றி எனக்கு தெரியும். அவர் என்ன 10 இதை பறிச்சிருக்கலாம் தின்சா. அதை வச்சுட்டு அவர் ஒரு கருத்து எடுப்பார். அது சொந்த கருத்தாக மாறலாம், சில வெளிப்பாடாகவும் இருக்கலாம். அதெல்லாம் அவருடைய பிரச்சனை. நமக்கு பிரச்சனை இல்லாத ஒரு கருத்து எடுக்க வேண்டுமா? சிசிசி படிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். அதனால்தான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை என்று வந்த பிறகு அவர்களுக்கு எப்படி இந்த உறவு கிடைக்கும்? எந்த உறவு? கடவுள் கொடுக்கும் உறவு எப்படி கொடுப்பார்? இதை நம்மளே உனக்கு ஏன் உறவுன்னு கேட்க மாட்டாரா? உறவே நம்பவில்லை என்றால் அவர்களுக்கு உறவே கிடைக்காது. அவர் தாரார் ஒரு உறவு இல்ல தரமாட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருந்தா அவர் என்ன போட்டு கொடுப்பாரு? கிடைக்காது. அதுதான் இயேசுக்கே புகழ் என்று நாம் சொல்லும். சரி, இயேசுக்கே புகழ் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன செய்கிறேன்? கடவுள் நமக்கு உறவு கொடுக்க போறதில்ல, அதை கடவுள் உறவு கொடுக்காத இயேசுக்கு நான் புகழ் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நற்கருணைக்கே புகழ் அப்படின்னு சொன்னா கடவுள் உறவு கொடுக்கும் இயேசுக்கு நான் புகழ் சேர்க்கிறேன். அதனால் அது வரலாற்று நாயகன் இயேசு, இது மீட்கவில்லை இயேசு, நற்கருணை ஆண்டவர். சரியா? இதுபோன்று அவர்கள் உறவு கிடைக்காத நிலையில் இருப்பதால் அவர்கள் எந்த விதமான ஜபங்கள் செய்தாலும், எந்த விதத்தில் கடவுளிடம் மன்றாடினாலும் அவர்கள் நம்பாதது வரை, கடவுள் குடும்பத்தை நம்பாதவரை அவர்கள் யார் என்றால் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிற இருளின் மக்கள் ஆவார்கள். இவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று திருவுள்ளத்திற்கு எதிராக சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க குரு இருக்கிறார். சரியா? இது அடுத்து அதை பார்ப்போம்.